ஓகே டாபிக் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன டாபிக் வேணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரீட்டைல் நெட்வொர்க் அப்கிரேடேஷன். ரீட்டைல் நெட்வொர்க் அப்கிரேடேஷன். எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இந்த ப்ராப்ளம்னா நெட்வொர்க்ல பர்ச்சேஸ் பண்ண ஸ்கேலபிலிட்டி கம்மியா இருக்கு. ஸ்கேலபிலிட்டி உங்களுக்கு வந்து இப்போ Flipkart இருக்கு, Amazon இருக்குனா ஒரு பர்టిక్యులர் மெம்பர்ஸ்ல லாகின் பண்றாங்க தெரியுமா? ஒரே ப்ராடக்ட் வாங்கும்போது ஸ்டாக் அவைலபிளா இருக்குன்னு தெரியுதா? அந்த மாதிரி மல்டிபிளான லாகின் இருக்கும்போது ரெகுலர் ப்ராப்ளம் வருது. செகண்ட் ஒன் டூல் செக்யூரிட்டி நெட்வொர்க். அதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடண்ட்ஸோட ரிஜிஸ்டர்ஸ் கான்டாக்ட்ஸ்லாம் கொடுத்து தெரியுமா? அது வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இல்லாம இருக்காங்க. செகண்ட் ப்ராப்ளம் அது. தேர்ட் ஹாஸ்பிடல் பூஸ்டிங் பேண்ட்வித். பேண்ட்வித்னா என்ன தெரியும் உங்களுக்கு? பேண்ட்வித்னா இப்போ ஒரு நெட்வொர்க் தெரியுமா? ஒரு சிங்கிள் நெட்வொர்க் இருக்குன்னா அது பேண்ட்வித். அதோட எல்லா செக்டாரும் சேர்ந்து வந்து பேண்ட்வித். இப்போ நம்ம ஜியோ எல்லா நெட்வொர்க் ஒர்க் பண்றோம்ல அது ஒரு பேண்ட்வித். ஆக்டர் ஒரு பேண்ட்வித் அந்த மாதிரி ஓகேவா? இது என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிடல் பூஸ்டிங் பேண்ட்வித் என்ன சொல்றாங்க? பேசிஸோட ரெக்கார்ட்ஸ் இல்ல எல்லாமே இமேஜஸ் ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அப்ளிகேஷனோட ஸ்மூத்னஸ் கம்மியாகுது. தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் கிளவுட் மைக்ரேஷன் என்ஹான்ஸ்மென்ட். கிளவுட் என்ன தெரியும் எல்லாத்துக்கும்? இந்த கூகுள் போட்டோஸ் ஃபேஸ்புக் வர இல்ல அந்த மாதிரி கிளவுட் சிஸ்டம் அதான் கிளவுட். இதுல வந்து மைக்ரேஷன் என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்பெனி மாத்தணும்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் கொண்டு போகணும்ல அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அதுல வந்து மைக்ரேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. அதுவும் ஃபிஃப்த் ஒன் என்னன்னா வயர்லெஸ் நெட்வொர்க் எக்ஸ்பான்ஸ். வயர்லெஸ் நெட்வொர்க்னா இப்போ வந்து நம்ம டேரக்ட் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் வைஃபை வந்து எவ்வளவு தூரம் இருக்கு? நம்ம காலேஜ் செக்டார் சரௌண்டிங் சுத்தி தாண்டாதா? பட் இந்த லென்த் அதிகமாக இருக்கு. என்ன ஐடியா? சிக்ஸ்த் ஒன் சாரி சிக்ஸ்த் ஒன் இஸ் நெட்வொர்க் வயர்லெஸ் நெட்வொர்க். சிக்ஸ்த் ஒன் வந்து நெட்வொர்க் மானிட்டரிங் இம்ப்ரூவ்மென்ட். நெட்வொர்க் மானிட்டரிங் இம்ப்ரூவ்மென்ட்னா உங்களுக்கு சைபர் கிரைம்ஸ்லாம் வருதுல அது ட்ராக் பண்ண ஒரு ப்ராப்ளம் ஓகேவா? செவன்த் ஒன் என்ன? ஸ்மார்ட் சிட்டி நெட்வொர்க். ஸ்மார்ட் சிட்டி நெட்வொர்க்னா என்னன்னா ஒரு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் ரூரல் சேஃப்டி ஒரு எஸ்ஓஎஸ் சொல்றாங்க. மைக்ரோவேவ் எஸ்ஓஎஸ் அப்படி சொல்றாங்க வீடியோ அந்த மாதிரி ஒரு 8 1 5 ஒன் நெட்வொர்க் விர்ச்சுவல் பூஸ்டிங். விர்ச்சுவல்னா என்னன்னா இருக்கிற ரியாலிட்டியை நீங்க வந்து விர்ச்சுவலா ஒரு வீடியோவோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ அது வந்து விர்ச்சுவலா கொண்டு வரதா அதுக்கான ஒரு பூஸ்டிங் டெக்னிக். இப்போ இந்த டாபிக் சொல்றேன். ஹலோ எவ்ரிவன். இப்போ நாங்க எடுத்துக்கிற டாபிக் வந்து ரீட்டைல் நெட்வொர்க் அப்ளிகேஷன். இதுல நாங்க என்ன கேஸ் ஸ்டடி பண்ணிருக்கோம், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் என் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அதுல லாகின் பண்ணி ஒரு ரிசல்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறப்போ அது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக நெட்வொர்க் வந்து லேக் ஆகும். இந்த லேக் ஆகுது எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அட்டானமஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் சீக்கிரமாக நம்ம வந்து இப்போ ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா அது எந்தெந்த மாதிரி லேக்ஸ் கிடையாது சீக்கிரமாக பார்க்கலாம். இதே நம்ம பாடி கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து லேக் ஆகும். அப்படி ரிசல்ட் கிடைக்காது. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வாலிட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்றலாம் நிறைய வரும். சரி நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம ஒன்றா அந்த சர்வரோட அந்த மெயின் சர்வரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு காலேஜில் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து அது வந்து நம்ம வந்து ரிசல்ட் பார்த்துக்கான்ற மாதிரி இது கொஞ்சம் மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து எந்த நம்மளால வந்து ரிசல்ட் பார்க்கும். இப்போ நம்ம ரெண்டு லிங்க்லாம் பிரிக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட குவான்டிட்டியும் கம்மியாகும். அப்போ கொஞ்சம் லேகேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கம்மியாகும். இதுன்னு ஒரு சொல்யூஷன். தேங்க்யூ. ஹாஸ்பிட்டல் பூஸ்டிங் பேண்ட்வித். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது பேஷண்ட்டோட நேமு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க ரெக்கார்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புக்கில் தான் ரிஜிஸ்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படியோ வந்து இப்போ ஏதாச்சும் வேணும்னா புக்கில் மேனுவலாக தேடணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் வந்துச்சு. இப்போ வந்து சர்வர்லேயே வந்துட்டு எல்லா நேமெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அந்த பேர் மட்டும் கொடுத்தாலே பேர் எல்லாமே ஃபோன் நம்பர் ஏதாச்சும் கொடுத்தாலே போதும். மேனுவலாக எல்லாமே வந்துடும் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேஷண்ட்ஸோட நேமு டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாச்சும் ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம் சார். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஆப் கிரியேட் பண்ணால் நம்மளே வந்து ஹாஸ்பிட்டல் போய் வந்துட்டு நேம் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்லேயே வந்துட்டு பேர் கொடுத்தா ஸ்டேட்மெண்ட்டோட வரும் சார். அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் இப்படி பண்ணுவோம். வயர்லெஸ் நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வந்து ஏபிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 4 ஏரியாஸ் கவரேஜ் பண்ணுவோம். அப்புறம் ஆண்டனாஸ் வந்து ஆட் பண்ணும்போது சிக்னல்ஸு டேரக்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக
நெட்வொர்க் ஸ்பீடாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நெட்வொர்க்ஸ் எப்படி எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகுது அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பில்டாக இருக்கும். நம்மளும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ நெட்வொர்க் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா செக்யூரிட்டி அலாட்ஸ், டேட்டா ஓவர், லேட்டன்சி அலாட்ஸ், அப்புறம் வந்து செக்யூரிட்டி மானிட்டரிங். இப்போ லேட்டன்சி அலாட்ஸில் வந்து விசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது. அதாவது கேமராவில் வந்து அப்போவே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் த்ரெட்ஸு இல்லை அன்வான்ட் ஆத்தரைசேஷன் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால், அந்த சரௌண்டிங்ஸில் வந்து ஏதாச்சும் அன்வான்ட் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சா அப்போவே ஒரு அலாட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு விசிபிலிட்டிஸ் இருந்துச்சா கேமராவில் அப்போவே ஒரு அலாட் வந்து செக்யூரிட்டி த்ரெட் வந்து ஒரு அதிகமாகும். அப்புறம் வந்து டேட்டா ஓவர்லோட வந்து என்ன பிரச்சனைனா டேட்டாஸ் வந்து ரொம்ப ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதாவது குறிப்பிட்ட கேமராஸ்க்கோ இல்லை குறிப்பிட்ட நெட்வொர்க்ஸ்க்கோ இவ்வளோ தான் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு அலோகேட் பண்ணிட்டோம்னா அது வந்து டேட்டா மட்டும் இருக்கும். சில இது டைமில் சில கேமராஸ் இல்லை சில நெட்வொர்க்ஸ் வந்து டேட்டா கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது வந்து மானிட்டர்ஸ் பண்ணுறதுக்கும் ஏஐ வச்சு நம்ம மிஷின் லேர்னிங் வச்சு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லேட்டன்சி ஆப்ஸில் வந்து அதே தான் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து அதிகம் பண்ணுறோம். அப்புறம் வந்து செக்யூரிட்டி மானிட்டரிங்கை வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஒரே விசிபிலிட்டி எல்லா பக்கமும் இருக்காது. அதனால செக்யூரிட்டியில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி அதாவது ஒவ்வொரு இதுமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கலாம். அதனால் இதுதான் எனக்கு ப்ராப்ளம்ஸ், இது சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ. ஸ்மார்ட் சிட்டி டெவலப் அது எப்படி டெவலப் பண்ணால் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்சவரை ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம தான் டெவலப் பண்ணணும். ஈகோ ஃப்ரெண்ட்லியான பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. மெயின் காரணம் வந்து டிராஃபிக்னால கேமரா வச்சு ரூட்டில் இருக்கிற டிராஃபிக் அடிச்சு அது இல்லாமல் எமர்ஜென்சி வந்து ஆம்புலன்ஸ்லாம் போக கஷ்டமாக இருக்கும். என்னால் சென்சார் வச்சு எந்த ரூட்டில் டிராஃபிக் வந்து அந்த ரூட்டை பார்க்காது. டிராஃபிக் இருந்தால் மேலே பிரிட்ஜ் ஏதாவது போட்டு இல்லையா. So basically cloud migration like topic. So how to enhance cloud migration? So cloud migration na ஒரு இடத்துல டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேற cloud environmentக்கு சேஞ்ச் பண்றது தான் cloud migration. ஸோ இதுக்கு எப்படி இதை என்ஹான்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக பிளான் பண்ணி என்னெல்லாம் டேட்டாஸ் இங்கே மைக்ரேட் பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம். ஓகே, இதுக்கு இன்றைக்கி வந்து என்னோட கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னா வந்து ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ். இந்த மாதிரி வந்து டேட்டா மைக்ரேஷன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா வந்து நிறைய ஆன்லைன் எக்ஸாம்பிள் எப்படின்னா நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஷாப்பிங் பண்ணுறப்போ நிறைய யூசர்ஸ் லாகின் ஆகி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி அப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதை வந்து எப்படி வந்து இதோட ரிசல்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு ரீட்டைலர்கிட்ட மட்டும் அதை எதை கொடுக்காம ப்ராடக்ட் கொடுக்காம நிறைய ரீட்டைலர்ஸ்ட்டை வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாங்க இந்த ப்ராப்ளம் வந்து இஷ்யூ நம்ம கம்மிப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஹை ஆப்ரேஷனல் காஸ்ட் ஆகும். இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ வந்து நிறைய காஸ்ட் எஃபிஷியன்ட்டியாக இருக்குது. பட் க்ளவுட் மைக்ரேஷன் வச்சு நம்ம பண்ணுறப்போ வந்து இதை வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் இல்லாமல் கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹலோ, டுடேஸ் டாபிக் நெட்வொர்க் செக்ஷன். எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரே ஆகியில் வந்து ஒரு 2-3 பேர் ப்ளே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விளாட்றதுனால சில சமயம் வந்து அந்த இது வந்து ஹேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து அந்த கம்பெனியே வந்து அதோட ஒரு நல்ல ஒரு செக்யூர் சிஸ்டம் யூஸ் பண்ணி இப்போ ஒரு டைமில் வந்து ஒருத்தவங்களால தான் அந்த ஐடியிலேருந்து விளாட முடியும்னு சொல்லி செட் பண்ணாங்க. அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. கன்க்ளூஷன்